மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டுவரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள். வணக்கம். கோவில் தமிழ் சங்கம் சார்பில் நூல் வெளியீட்டு விழா. திருக்கோவலூர் உலகளந்த பெருமாள் கோவிலில் தமிழ் சங்கம் சார்பில் கவிதை நூல் வெளியீட்டு விழா இன்று நடைபெற்றது. சங்க தலைவர் பாவலர் சிங்கார உதியன் தலைமை வகித்தார். திருவண்ணாமலை மாவட்ட கம்பராமாயண இயக்கத்தின் தலைவர் சாய் வெங்கட ரமேஷ் பாபு, வேட்டவலம் தமிழ் சங்க செயலாளர் தங்க விஸ்வநாதன், கல்வெட்டு ஆய்வாளர் விழுப்புரம் வீரராகவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தமிழ் சங்க செயலாளர் பாரதி மணாளன் வரவேற்றார். தமிழ் சங்க துணைத் தலைவர் சா சித்ரா தொடக்க உரையாற்றினார். கவிஞர் பால்வண்ண சுந்தரம் எழுதிய சிந்தையில் ஸ்ரீமத் நாராயணன் என்ற கவிதை நூலினை திருக்கோவலூர் மடாதிபதி 26ஆம் பட்டம் ஸ்ரீ உ.வே. தேகலீச ராமானுஜராச்சியார் ஜீயர் சுவாமிகள் வெளியிட்டார். முதல் நூலினை தொல்லியல் துறை உதவி இயக்குனர் கோ. லோகநாதன் பெற்றுக்கொண்டார். முனைவர் ஜனசக்தி, புலவர் குப்பனார் ஆகியோர் நூலினை ஆய்வு செய்து பேசினர். எழுத்தாளர்கள் பன்ருட்டி இம்மானுவேல், கோலியனூர் முருகன், விருதுராஜா, தமிழாசிரியர் சூரியகலா, யோகா ஆசிரியர் கண்ணன், நூலகர்கள் மு. சாந்தி ஆகியோர் வாழ்த்தி பேசினர். தமிழ் சங்க பொறுப்பாளர் கவிஞர் மித்ரா தேவி நன்றி கூறினார். விழாவில் தமிழ் சங்க பொறுப்பாளர்கள், புலவர்கள் திரளாக பங்கேற்றனர். செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்கள் வெளிச்சம் செய்தியாளர் முருகன். நன்றி.